முதலமைச்சர் விஜய் அவர்கள் மதிமுக தலைவர் வைகோ அவர்களுடைய இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய காட்சியை பார்த்தோம். திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு வைகோ அவர்களையும் இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த செயல் என்பது, இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கான தொடக்கமாக, ஆரோக்கியமான அரசியலுக்கான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. திரு நந்தகுமார் தொடர்ந்து நம்மோட இணைப்பில் இருக்கிறாரு. திரு நந்தகுமார், அவர் பதவி ஏற்ற முதல் ஸ்பீச்சிலேயே கஜானா காலி, எனக்கு அவகாசம் வேணும், தொடச்சி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, கடன் 10 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு சில விமர்சனங்களை முன் வச்சார் பதவி ஏற்ற சில நிமிடங்கள்லேயே. அதுக்கு பிறகு சில மணி நேரங்கள்லேயே திமுக தலைவர்கிட்ட இருந்து அதுக்கு பதில் ரெஸ்பான்ஸும் வந்ததை பார்க்க முடிந்தது. முதல் நாளிலேயே ஒரு காரசாரமான அரசியல் வாத பிரதிவாதம் 2 பேருக்கும் இடையில நடந்தது. அடுத்த நாளே பார்த்தா இது ஒரு ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கொள்றாங்க, வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க. அப்போ இதுல இந்த ரெண்டுத்துல எந்த ட்ரெண்ட் 5 வருஷம் கண்டினியூ ஆகும்னு எடுத்துக்கிறது திரு நந்தகுமார்? இது ரெண்டுமே கண்டினியூ ஆகணும்னு நான் பாக்குறேன் ஆஷா. ஒண்ணு அரசியல், இன்னொன்னு தனிமனித உறவு. அப்ப அரசியல்ங்கும் போது ஒரு தமிழக முதல்வரா இருக்கிறவரு இன்னைக்கு நிதி நிலைமையை பத்தி பேசுறது, ஒரு வெள்ளை அறிக்கை விடணுங்கிறது மக்களுக்கு உண்டான ஒரு தமிழக அரசியலினுடைய நிதி நிலைமையை பத்தி மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக கேட்கக்கூடியது ஒரு நியாயமான இதுதான். இதேதான் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 அவங்க ஆட்சி அமைக்கும் போது அவங்களும் இதே மாதிரிதான் வந்த உடனே ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் அப்ப பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது இதே மாதிரி ஒயிட் பேப்பரை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அன்னைக்கு அதே மாதிரி அவங்க தமிழக அரசாங்கம் கடன் வாங்குதுங்கிற விமர்சனம் எல்லாமே திமுக அரசாங்கமும் வச்சிருந்தாங்க. அப்ப எதற்காக இந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கறாங்கன்னா, இப்ப வெள்ளை அறிக்கைங்கிறது வெறும் கடன் அளவு எவ்வளவுன்னு சொல்றது மட்டும் வெள்ளை அறிக்கை இல்ல. அந்த வெள்ளை அறிக்கையில பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழகத்துல ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு, எத்தனை பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் இருக்கு, அதனுடைய பர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கு, எத்தனை லாபகரமா இயங்கிட்டு இருக்கு, எத்தனை நஷ்டமா இருக்கு, செக்டோரல் வைஸா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அனாலிசிஸ் கிடைக்கும், எந்தெந்த செக்டார்ல எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்க லீக்கேஜஸ் போய்கிட்டு இருக்கு, எங்க வேஸ்டேஜஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, ஏதாவது அதுல கண்ட்ரோல் பண்ண முடியுமா, சோ இந்த வேற ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கா நிதிநிலை ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு. சோ இது எல்லாம் ஆராய்ச்சி ஒரு ஆய்வு மாதிரி பண்ணி அது நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். நமக்கு ஒரு பாலிசி ரிஃபார்மை கொண்டு வரதுக்கு அதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் பேசிஸா அந்த நிதிநிலை அறிக்கை மாறும். அப்ப பதவியேற்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இதை கேட்கறது இது கொண்டு வர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். இப்போ அவங்க டிஎம்கே சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது அவங்க டிபெண்ட் பண்ண வேண்டியதுல இருக்காங்க. பட் அவங்க டிபெண்ட் பண்றதுல ஒரு என்ன சொல்றது, அது அவங்க ஒரு கட்சி சார்பா பண்ணலாமே ஒழிய இல்ல முன்னாள் ஆட்சியாளர்கள் அளவுக்கு பண்ணலாம். ஆனா இதேதான் அவங்க ஆட்சியாளரா வந்த போது பண்ணினாங்க. அப்ப இது ஒரு சுழற்சி தான். ஆனா இது மக்களுக்கு நல்லது. இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை வரும்போது சாமானியன் கூட அந்த வெள்ளை அறிக்கை படிக்கும் போது ஓரளவுக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரங்களும் நிதி நிலைமைகளும் போக போற தூரங்கள் எவ்வளவு இருக்கு, அது கண்முள்ளு நிறைந்த பாதையா எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு சமிக்கையை நமக்கு கொடுக்கும். அதை அடிப்படையா வைத்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்களுடைய செயல் திட்டங்களையும் பாலிசி டிராப்டிங் எல்லாம் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும். சோ இது ஒரு பக்கம் அரசியல் சார்ந்தது. இன்னொரு தனி மனித உறவு சார்ந்தது. என்னதான் அரசியல் களத்துல எதிர்கட்சிகளா இருந்தாலும் அவங்க எதிரிகள் கிடையாது. ஒரு ஜனநாயகத்துல எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஜனநாயகம் மக்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஆளும் கட்சி எதிர்கட்சியினுடைய ஜனநாயக பங்கெடுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. அதே சமயம் அது எதிர்கட்சிகள் பூராமே எதிரி கட்சிகளாக இல்லாம ஒரு ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கிறவரு அவர் ஒரு நடவடிக்கையை எடுத்து இந்த மாதிரி போய் அரசியல் தலைவர்களை போய் சந்திக்கிறது உள்ளபடியே வரவேற்கக்கூடியது. இது வருங்காலத்திலையும் இது படிநிலைகளை கடந்து காலங்களை கடந்து இந்த மாண்பும் இந்த மரபும் இந்த நல்ல ஒரு முன்னெடுப்பு தொடரணுங்கிறது என்னுடைய பார்வை. அசோகன். நந்தகுமார் சார், இப்போ ஏற்கனவே ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்திச்சாரு பெரியார் திடல்ல. அதுக்கு பிறகு திமுக தலைவர் ஸ்டாலின், அதற்கு பிறகு மதிமுக தலைவர் வைகோ, இதற்கு பிறகு அடுத்ததாக இன்றே கூட
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களையும் முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார், அவருடைய இல்லத்திற்கு சென்று சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது. அப்போ திமுக, மதிமுக, பாமக, ஏன் நாம் தமிழர் கட்சி கடுமையாக அவரை எதிர்த்து பிரச்சாரம் செய்தது இந்த தேர்தலில். அவரையும் கூட சந்திக்க போகிறார் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.